அண்ணா நகர் டவர் பார்க்கில் தான் இருக்கோம். அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கும்போது டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன்ட்டே வந்து இந்த அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த சில பேர் இல்லைங்க, அவர் சார்பில் நான் கட்டி விட்டுறேன். அண்ணா நகர்னாவே டவர் பார்க், டவர் பூங்கா அப்படின்றது பயங்கர ஃபேமஸ். ஆக்சுவலா இங்க வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா டவர் பார்க்கை சுத்தி எல்லாருமே ஜாகிங், வாக்கிங் எல்லாம் வருவாங்க. இது மாதிரி நானும் ஒரு வாட்டி வந்திருந்தேன் ரீசெண்டா. அப்ப வரும்போது இங்க ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் ஒன்று நடந்தது. நல்லா அதுக்கெல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா நம்ம டவர் பார்க்ல இது மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இது மாதிரி 9 மணிக்கு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்க போகுது. அதை திறந்து வைக்கிறதுக்கு நம்ம சென்னை கார்பரேஷன் கமிஷனர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, டவர் பார்க்ல ஈவென்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-11 மணிக்கு வந்து அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனை பார்த்து ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனை என்ஜாய் பண்ணேன். அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கும்போது டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன்ட்டே வந்து இந்த அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த சில பேர் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் நீங்க, ஏன்னா எல்லாருமே பணம் கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 60 ஸ்டால் போட்டிருக்காங்க. 60 ஸ்டால் போட்டா ஒவ்வொரு ஸ்டால்லையும் 2000 ரூபா வாங்குறாங்க. எங்களுக்கும் நீங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் வந்தது. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர் ரொம்ப கடுப்பாயிட்டு, உங்களுக்கு வேணா நானே பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்லாம் வேற சொன்னாரு. இல்லைங்க, அவர் சார்பில் நான் கட்டி விட்டுறேன். இது வந்து நம்ம படிச்ச செய்தி. இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இது மாதிரி இருக்கு, ஏன் இது மாதிரி நிறைய பேர் பணம் கேட்கறாங்க அப்படின்னு. நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு ஈவென்ட் இல்லைன்னா ஒரு தனியார் நிறுவனமோ ஒரு தொண்டு நிறுவனமோ யாரா இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா நிறைய பேர்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டியதா இருக்கு. முதல்ல அந்த ஏரியாவோட கவுன்சிலர்கிட்ட வாங்கணும், அதற்கப்புறம் தீயணைப்புத்துறை, காவல் நிலையம், அதற்கப்புறம் அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர், அதற்கப்புறம் சுற்றுச்சூழல், பொல்யூஷன் கண்ட்ரோல், இது மாதிரி நிறைய பேர்கிட்ட ஒரு 10 பேர்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இப்ப இருக்கு. இது மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட 10 ஏஜென்சி கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்காம ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி யார் வேணாலும், இப்ப நீங்களும் ஈவென்ட் நடத்தலாம், நானும் ஈவென்ட் நடத்தலாம், யார் வேணாலும் ஈவென்ட் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்க பூங்காக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த பூங்காலெல்லாம் நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம், இந்த பூங்கால நடத்தக்கூடாது, இது மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஈவென்ட் நடத்தணுமா, நம்ம 10 பேர்கிட்ட கேட்க வேணாம், ஆன்லைன்ல போயிட்டு அப்ளை பண்ணிட்டு அந்த பணத்தை நம்ம அரசுகிட்டே கட்டிடலாம். அது மாதிரி கட்டிட்டா மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அரசுக்கும் வருவாய் ஈட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும், வெளிநாட்டுல எல்லாம் நிறைய பார்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே, டெக்ஸஸா இருந்தாலும் சரி, கலிபோர்னியால இருந்தாலும் சரி, நிறைய பார்க் இருக்கு. அந்த பார்க்ல எல்லாம் இது மாதிரி ஈவென்ட்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. அங்க ஈவென்ட் நடத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்ல. அதாவது அந்த பார்க்குக்கு யாராவது ஒரு இடத்துல எங்க போய் கேட்கணும் அப்படின்றது தெளிவா தெரியும். அந்த இடத்துல போய் கேட்டீங்கன்னா அதற்கு ஒரு $50, $25, $100, சில சமயம் $200 கொடுத்துட்டீங்கன்னா அழகா ஈவென்ட் நடத்திடலாம். அதாவது பெரிய நிறுவனங்களை நம்ம விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பெரிய நிறுவனங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இப்ப சின்ன சின்ன நிறுவனங்கள் சின்ன சின்னதா வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஓரளவுக்கு இது மாதிரி பண்ணா இந்த பொது இடங்கள்ல அவங்கள சந்தைப்படுத்துதல், மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம்ல, அதற்கெல்லாம் ரொம்ப வசதியா இருக்கும். அது மாதிரி நம்ம ஊர்லயும் யார் வேணாலும் ஈவென்ட் பண்ணலாம். இப்போ ஒரு தனியார் நிகழ்ச்சி ஒன்று நடக்கணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல நடக்கணும் அதுக்கு பர்மிஷன் வாங்குறது பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும். நிறைய பேர்கிட்ட போய் வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட போய் வாங்குறதுனாலதான் இது மாதிரி பல பேர் வந்துட்டு எனக்கும் நீங்க காசு தர்றோம் அப்படின்னு சொல்ற நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது. இதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கொண்டு அவங்க தவறு செஞ்சிருந்தாலும் சரி, தவறு செய்யாட்டியும் சரி, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இதுல இருந்து கத்துக்கின்னு இதை ஓரளவுக்கு ஸ்ட்ரீம்லைன்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி.